வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் செலவு குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளைமேட்டில் வந்து சளி பிடிச்சி உங்களுக்கு உடம்பு வலி, பெண்களுக்கு உடம்பு வலி, இடுப்பு வலி, அதுக்கெல்லாம் இந்த செலவு குழம்பு வந்து வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடையிலே கிடைக்கும், கேட்டால் தருவாங்க. அப்படி ஒரு பாக்கெட் வாங்கி அந்த செலவு குழம்பு செய்யுங்க. தேவையான அளவு ஒரு சட்டியில் வந்து 10-20 சின்ன வெங்காயம், தக்காளி, 2 கட்டி பூண்டு உரித்து சேர்த்துக்கலாம். அதோடு வந்து கத்திரிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். அதோடு வந்து செலவு பொடி வந்து ஒரு 2 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிங்க. நான் ஒரு 1.5 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அதோடு தேவைக்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கை கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. தேவைக்கேற்ப வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடிக்கடி சளி பிடிக்கிறவங்களும் இதை செய்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். தேவைக்கேற்ப புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். உள்ள கருப்பு புளி, இப்போ புது புளி எது இருந்தாலும் கரைச்சி ஊற்றிங்க. புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். தாளிக்காத தான் இந்த குழம்பு செய்தால் தான் ரொம்ப சத்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடைக்கும். தேவைக்கேற்ப புளி சேர்த்துக்கணும். திரும்பவும் தண்ணி ஊற்றிக்கின்னு நல்லா கொதிக்க விடணும். இதுக்கு வந்து கருவாடு போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பரான, கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைகளே வந்து செலவு தூள் கேட்டால் தருவாங்க, நம்ம வேணுன்னா கூட அரைச்சியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மழை காலத்துலலாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செலவு குழம்பு. குழந்த பெற்றவங்களுக்கெல்லாம் இது கொடுப்பாங்க. அப்போ நம்ம மிஸ் பண்ணிவிட்டா இப்போ செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. உடம்புக்கும் நல்லா வலு, இடுப்பு வலி, கை கால் குடைச்சல், அதோடு இந்த சளி தொல்லைகள் எல்லாத்துக்குமே இது வந்து நல்லதாக இருக்கும் இந்த மருந்து குழம்பு. நல்லா காய்கறிகள்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். தாளிப்பு தேவையில்லை. நல்லா கொதிக்கிற டைம்லேயே வந்து நம்ம வந்து தோட்டத்தில் போய் கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்துட்டேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான். கருவேப்பிலை ஆட் பண்ணுறப்போ ரொம்ப மணமாக இருக்கும், ருசியாக. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நம்ம தோட்டத்துலேயே போய் வந்து பறிச்சுன்னு வந்தாச்சு. அதோடு பறிச்சுன்னு வந்த டைம்லேயே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா கொதித்து வந்தாச்சு. தண்ணியும் சுண்டி வந்தாச்சு. சூப்பராக ஹெல்த்தியான மருந்து குழம்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம இன்னும் கொதிக்க விடலாம். சிம்மிலே கொதிக்க வச்சுட்டு அதோடு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதோடு வந்து கருவோடு வந்து நான் கீர்ன கருவோடு தான் வந்து கீர்ன கருவோடு தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் மற்றபடி காரப்பொடி வேறு எந்த கருவோடு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த பண்ணா கருவோடில் கீர்ன கருவோடு தான் கிடச்சிது, அதை நான் வாங்கியிருந்தேன். கருவோடு வந்து நல்லா துண்டு துண்டாக சிசரால் கட் பண்ணிவிட்டு நல்லா அலசணும். கருவோடு வந்து உப்பு அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து உப்பு அதிகமாக இருந்தால் ஒத்துக்காது. அதனால் வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அலசணும். அதோடு வந்து பச்சை தண்ணியும் கொஞ்சம் நேரம் வந்து ஊற வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா அலசி எடுத்தால் தான் அந்த ஏற்கனவே உள்ள உப்புலாம் போயிட்டு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு கருவோடு கிடைக்கும். நம்ம கழுவுறதை பொறுத்து தான். அதோட 2 துண்டாக கட் பண்ணிக்கலாம். அந்த கருவோட தலையெல்லாம் கட் பண்ணி அந்த செவுல்லாம் கட் பண்ணி எடுத்துட்றேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா துண்டு துண்டாக போட்டுக்கலாம். காரப்பொடி போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது முள் அதிகமாக இருக்கும். இந்த கருவோடு போட்டால் அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். சுடு தண்ணி தான் நான் ஊற்றுறேன். எவ்வளோ அழுக்கு வருது கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே எடுத்துடலாம். நல்லா க்ளீன் பண்ணணும். எப்போதுமே கருவோடை க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அதுக்குள்ளே வந்து மருந்து குழம்பு, செலவு குழம்பு கொச்சிக்கினே இருக்குது. இந்த டைமில் வந்து கருவோடை நல்லா அலசி எடுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் எடுக்கும். நல்லா அந்த மேலே இருக்கிற ஸ்கின்னில் இருக்கிற அந்த ஒயிட் எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா சுரண்டி கழுவி எடுத்தாலும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. நீங்கள்லாம் எப்படி கருவோடை அலசுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதோட கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பும் நல்லா சுண்டியாச்சு. கருவாடை ஆட் பண்ணி நல்லா 10-15 நிமிஷத்துக்கு சிம்மிலே கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து அந்த கருவாடும் அந்த கத்திரிக்காயும் ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து நல்லா சூப்பரான ஃப்ளேவரில் நம்மளுக்கு கிடைக்கும். செலவு குழம்புன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கொதித்து வந்தாச்சு. அதோடு இறக்கி வச்சாச்சு. இறக்கி வச்சாலும் சட்டியில் செய்தால் நல்லா நம்மளுக்கு வந்து கொதிச்சுக்கினே இருக்கும். சட்டியில் இறக்கி வச்ச டைமில் கூட சாப்பாடு ஆட் பண்ணிக்கலாம். சுட சுட ஆவி பறக்க சோறு. அதோடு வந்து கத்திரிக்காய் கருவோடு போட்டால் செலவு மருந்து குழம்பு ஆட் பண்ணிக்கலாம், ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட்டு பார்த்தேன். அப்போல்லாம் சாப்பிட பிடிக்கல, இப்போ சாப்பிட பிடிக்குது. உடம்புக்காக நம்ம சாப்பிட வேண்டியதாக இருக்குது. சுட சுட அப்படியே நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப மதிய நேரத்தில் சூப்பராக இருந்துச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது. அதுக்கு பீட்ரூட் பொரியலும் செய்திருந்தேன். அதோட அப்பளமும் வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ஆம்லேட்டும் போட்டு சாப்பிட்லாம். அருமையான செலவு குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் இதை செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். இது மாதிரி வீடியோக்களை எங்கள் சேனல் பார்க்கணுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.